நம்மளோட ஃபெஸ்டிவல் ஐபிஎல் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இனிமேல் நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு மங்களகரமா ஸ்டார்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நம்ம நான்சி இன்வைட் பண்ணிருக்கோம். சொல்லுங்க நான்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சிஎஸ்கே நல்லா இல்லைங்க. ரீசெண்டா வந்து சிஎஸ்கே ரோர் ஈவென்ட் நடந்துச்சு. சரி, அது ரிலேட்டடா பேசிடலாம், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ எனக்கு வந்து சிஎஸ்கே ரோர் ஈவெண்ட்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஆஸ்னாவை கூப்பிடல. ஓஜிஸ் எல்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஆஸ்னாவை கூப்பிடல. கிருஷ்ணப்பா கௌதம் கூட கூப்பிடுவோம்டா, அஸ்வினை கூப்பிட மாட்டோம்னு சொல்லி. உண்மையை சொல்லுங்க, ஜட்டுவை கூப்பிடலாம் தானே ஜாலியா இருந்தீங்க. இல்ல, ஜட்டுவை கூப்பிடலாம் ப்ரோ. ஜட்டு மேல அவ்வளோ இது கிடையாது. ஜட்டு கூப்பிட்டாலே எனக்கு ஒரு happy தான். போஸ்ட் கூட போடல ப்ரோ, ஒரு போஸ்ட் கூட போடல ப்ரோ. 10 ரூபா நான் பேராகிராஃபா டைப் பண்றான், ஆளே இல்ல bro, காணாம். இல்ல ப்ரோ, அவன மாதிரி கம்முன்னு கூட இருக்கலாம். இவன மாதிரி வாயை திறந்து பேசுறதுக்கு அவன் சைலண்டா கூட இருந்தாலும் வந்து நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒரே ஃப்ரேம்ல வந்து எல்லாக்கே அவ கப்பையும் பார்க்க முடியல. ஆர்சிபில இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்கன்னு எங்களை என்னடா இன்னும் கிடைக்கலையேன்னு ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல மெயினா என்ன தோணுதுன்னா ப்ரோ, லாஸ்ட் இயர் ரொம்ப அடி வாங்கிட்டோம். இந்த வருஷமும் அதே நிலைமை தான். இதை ஃபிளெக்ஸ் பண்ணா கொஞ்சம் டிக்கெட்டை போட்டு வருவானுங்க. வந்து ஆக்சுவலி சொல்றாங்க லைக் ஆர்சிபி யூசுவலி இந்த ஃபேன்ஸ் மீட்லாம் வைப்பாங்கல்ல. சோ எப்பவுமே ஆர்சிபி பண்ற மாதிரி இந்த முறை சிஎஸ்கே பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் டாக்ஸும் போகுது. இல்லையே, எங்க இதுல யாரும் சாவலையே. ஜெனரலி பிஃபோர் ஐபிஎல் ஸ்டார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வைப்பாங்க ஃபேன்ஸுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இப்ப சிஎஸ்கே அந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. அது சூரியனை பார்த்து நாய் ஏதாவது குலைச்சுதான் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துன்னு இருக்க முடியும். பவுலிங் வீக்கா இருக்கு. இந்த வருஷமும் நம்ம வந்து கியூ போடுவோமாங்கிறது ஒரு டவுட் தான். மேபி ரொம்ப நல்ல ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சீசனா தான் கியூ போட்டு ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கலாம். அப்படின்னா ஒரு ஆவரேஜ் சீசனா முடியும். ஸோ ஒரு அந்த ஒரு பிராண்ட் வேல்யூ மேபி ஸ்லம்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஃபிளெக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸா ஃபிளெக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னு ப்ரோ நினைக்கிறேன். அதான் ப்ரோ, அதுதான் இவனுங்க நிஜமாலே இவனுக்கு பண்ற வேலைகள் எல்லாம் பார்த்தா கியூ போடணும்ன்ற எய்மெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. பழைய இன்ஜுரி queue எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் ஏப்ரல் எண்டு கூட்டு வரானுங்க. அவங்களும் அன்புடன் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. 2010 என் தலைவன் போன அவராச்சும் மிடில் சீசன்ல வந்து சொல்லுவாங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி அட்வான்ஸா சொல்லி வச்சுட்டாங்க. உங்க ஐயா யார் தெரியுமாடா? ஏற்கனவே போன வருஷம் லாஸ்ட் பிளேஸ் போனதுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸை குசிப்படுத்துற மாதிரி பண்ண ஈவெண்ட் தான். ஆனா அதுதான் வந்து எல்லாரும் நினைக்கிறது. எனக்கு வந்து இவங்க பண்ற வேலைகள் எல்லாம் பார்த்தா இந்த வருஷமா அவங்களுக்கே ஹோப் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது இந்த வருஷத்துக்கு சேர்த்து ஒரேடியா ஈவெண்ட்டை போட்டு முடிச்சு விட்டுருவோன்னு போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பவுலர் வச்சிருக்கீங்க ப்ரோ, அந்த பவுலரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இன்னொரு பவுலரை ஆஸ்தான பவுலர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அந்த பவுலருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அப்போ அது இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டே ஏப்ரல் எண்டில் வராங்கன்னா உங்க டீமோட நிலைமை என்ன? அவனுக்காவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டையும் யோசிக்கல. ஸ்டார்டிங்ல ஆக்ஷன் போகும்போதே ஸ்ட்ரைட்டா இன்ஷா அல்லான்னு போயிட்டானுங்க, இவன் வந்துருவான் அப்படின்ட்டு. அவன் வழக்கம் போல காலை உடச்சிட்டு உட்காந்துட்டான். அட் திஸ் பாயிண்ட் கியூ போடுறதுக்கு ஒரே வழிதான் ப்ரோ, என் தலைவன் டூபே நம்பி டெத் பவுலிங் கொடுங்க. சீரியஸா சொல்றேன். ஐ எம் நாட் ஈவன் ஜோக்கிங் அட் திஸ் பாயிண்ட். நான் வந்து அட் திஸ் பாயிண்ட் டூபே as a டெத் பவுலர் இஸ் மச் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி than anything else. ரோர் ஈவெண்ட்ல வந்து டூபே வந்து ஹேடனுக்கு பால் போட்டார் தெரியுங்களா? என்ன பண்றாரு, டூபே வந்து ஷார்ட் ரன்அப்ல சும்மா வந்து ஷார்ட் ரன்அப்ல தூக்கி தூக்கி போட்டாப்ல, ஹேடன் தூக்கி நான் எல்லா பக்கமும் 6 அடிச்சிட்டு இருந்தாப்ல. பண்ணிட்டு டூபே ரியாக்ஷன் எப்படி தெரியுமா? எப்படி, அதாவது லெஜெண்டுங்கிற மரியாதைக்காக நான் சும்மா போட்டேங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கேன். இவன் ஃபுல் ரன்அப்ல போட்டாலே ஹேடன் பெல்டிங் பண்ணுவான் ப்ரோ. இந்த வயசுலயும் ஹேடன் அடிச்சானா பறக்கும். இவன் வந்து அவன் ரியாக்ஷனோட நீங்க போய் திரும்பி திரும்பி பாருங்களேன். அந்த சேவன் அப்படியே ரெஸ்பெக்ட், கேம் க்ளோஸ் கேம் அந்த மாதிரி. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க போயிட்டு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் ஃபைனல் ஓவர் எடுத்து முதல் 2 பால் பாருங்க, நெயில் பண்ணிருப்பா யாக்கர். சீரியஸா சொல்றேன். ஐயா அவனை நம்பி கொடுத்தது 26 ரன் நம்ம இருந்ததுனால நம்பி கொடுத்தாங்க. 30 ரன் இருந்ததுனால நம்பி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பக்கம் பால் யாக்கர் போட்டா இல்லையா, ஃபர்ஸ்ட் 2 பால் யாக்கர் போடலன்னா பறந்துருப்பானுங்க. அதான் நீ டெத் பவுலர்லாம் அதெல்லாம் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான். நீங்க ரெகுலர் டெத் பவுலரால டூபே யூஸ் பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. அடேப்பா, உங்க டீம்ல அப்படியே பல ஆப்ஷன் கொட்டி கிடக்கு. உங்க டீமுக்கு எக்ஸ் ஃபேக்டர் தான் இப்ப பெஸ்ட் ஆப்ஷனே ப்ரோ. ஸ்பின்னர் ஷுட் எக்ஸெப்ஷனலி பெர்ஃபார்ம். அது ஒண்ணுதான் வழி. ஏன்னா நம்ம டைம் பிரச்சனைனா உங்களோட ஸ்பின்னர் 2 பேருமே நல்ல ஸ்பின்னர், 2 பேருமே ஃபாரின் ஸ்லாட், ஒருத்தனை தான் எடுக்க முடியும். இல்ல மேபி ஸ்ரேயாஸ் கோபால் நல்லா போடலாம், ராகுல் சார் நல்லா போடலாம், பிரசாந்த் நல்லா போடலாம். சோ இந்த மாதிரி ஸ்பின்னர் போடலாம், ஆகலாம், நடக்கலாம். டூபே டெத் ஓவர் போடலாம் அப்படிங்கறத விட இது நல்ல லாம் தான். நீங்க அப்போல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அந்த லாம் இந்த லாம் எவ்வளவோ பரவாயில்ல.
இப்ப சூர்யாவை எதுக்கு நம்ம கூப்பிட்டுருக்கோம்னா, நம்ம சேனல் ஒரு சின்ன இனிஷியேட்டிவா ஃபாலோவர்ஸ வந்து இன்வைட் பண்ணலாம் அப்படி சூர்யாவ ஏற்கனவே நான் வெங்கட்டும் ஃபாலோவரா இருந்தவர் தான் நான்சி ஃபாலோவரா இருந்தாங்கன்னா, இன்னும் இவங்கலாம் அப்பப்போ கலந்துக்கிறாங்க. அதனால ஆள் புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சூர்யாவ வந்து உள்ள கூப்பிட்டுருக்கோம். சூர்யா என்ன யூனிக் எதுக்காக நம்ம இன்வைட் பண்ணோம்னா, ஆல்ரெடி அவர் வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ கிரிக்கெட் ரிலேட்டட் விளாக்ஸ் எல்லாமே எழுதுறாரு. சரி நம்ம தான் கிரிக்கெட் ஒழுங்கா ஃபாலோ பண்றவன கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சூர்யாவ கூப்பிட்டுருக்கோம். ஸோ சூர்யா வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து சிஎஸ்கேஆர்ஆர் ப்ரிவ்யூ கொடுப்பாரு. வில் கெட் டு தட் லேட்டர் பார்ட். வெங்கட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்ன சொல்லிட்டு இருந்தோம்? என்ன கன்டினியூ பண்ணுவோம்? ஒண்ணும் இல்ல அண்ணா. இந்த லாம் நம்ம டீம் பத்தி நிலைமையே பாத்தீங்களா? எந்த லாம் பெட்டர் லாம்? செத்துரலாம். அந்த லாம் தான் கடைசியா மிடில் ஆஃப் த சீசன் அதுதான் வரும்னு நினைக்கிறேன். இவன் சிவகார்த்திகேயனை வந்து மைக்க கொடுத்ததுக்கு என்னென்னமோ பேசுறான் bro. கச 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 கசன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். நடுவுல தோனியை பார்த்து ஓஜி இஸ் பேக்கடி அப்படிங்கிறான். அந்த ஆள் எப்படா போனாரு? அந்த ஆள் ரிட்டையரே ஆகலாம். இங்கேயே தாண்டா இருக்க. அவன் படம் டைலாக வைக்கணுங்கிறதுக்காக அந்த டைலாக வந்து தலையை பார்த்து சொல்லிட்டு இருந்தான். எனக்கு என்னமோ எப்படி தோணுதுன்னா, லைக் சேம் திங். எமோஷனலி இவங்கள கொஞ்சம் வீக் பண்ணிடலான்ற மாதிரி ஃபேன்ஸுக்காக இத ஜஸ்ட் வெங்கட் ப்ரோ சொன்ன மாரி தான். காமிச்ச மாரி இருந்துச்சு. லைக் பெர்ஃபார்ம் பண்ணுமான்லாம் தெரியல. இத வச்சு ஓகே. கொஞ்சம் ஹேப்பியா இருந்துக்கோங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சேர்த்துன்ற மாரி தான் இருந்துச்சு. இல்ல நடந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தலையோட டிராஃபியோட ஒரு ஃபோட்டோ கிடைச்சிருச்சு. அது போதும். அது அது ஒண்ணுதான். அது இத்தன நாளா இவனுங்க வந்து ஜெயிச்சு குடுத்தவரோட ஒரு டிராஃபியோட வச்சு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்காம சுத்திட்டு இருந்திருக்கானுங்க. அப்பயும் மேனேஜ்மெண்ட்ட திட்டுறதுக்கு தான் எனக்கு தோணுது. சரி விடுங்க. தேர் இஸ் சம் ரூமர் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தலை ஏதோ மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆக போறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏதோ 49.99% ஏதோ எடுத்துட்டு சிஎஸ்கேல அப்படியே மென்டாரா ஏதோ கண்டினியூ ஆக போறான்னு சொல்றாங்க. பட் அது மேத் எல்லாம் போட்டு பார்த்தா எப்படி சூட் ஆகிற மாதிரி தெரியல. பட் தலை எனக்கு என்னவோ போயிட்டாருன்னா 30-40% கீழே போயிடும் சிஎஸ்கே பிரான்சைஸ் வேல்யூ. அதனால அவர் மேபி உள்ள வர்றதுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு அந்த பஸ் உண்மையா பொய்யான்னு எந்த அளவுக்கு என்னால வேலிடேட் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நெறைய ஸ்டேக்ஸ் இருக்கும். சைடுல குடுத்துருப்பானுங்க. லைக் பினாமி, கினாமி பேர்ல கன்ஃபார்மா ஸ்டேக்ஸ் வச்சிருப்பாரு. இட்ஸ் ஜஸ்ட் தட் தே ஆர் மேக்கிங் இட் அவர் வந்து இப்ப விளையாடுற வரைக்கும் குடுக்க முடியாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்கும். லைக் என்ன காம்பன்சேஷன் குடுக்குறாங்களோ அதுதான் அப்படின்ற மாரி ரூல்ஸ் இருக்கும். இல்ல இருக்கலாம், விளையாடுறத இல்ல விட்டு bro, போயிட்டாருன்னா இருக்கும். லீகலா குடுத்துறலாம்னு நெனைக்கிறேன். மேபி இல்ல இப்ப ஒரு குடுக்க கூடாதுன்னு எதுவும் ரூல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி சரி ஓகே. இல்ல ஐ திங்க் இருக்கு ப்ரோ. அதாவது ஒரு பிளேயருக்கு வந்து லைக் பியாண்ட் த சாலரி அக்ரீட் அப்பான் இன் த ஆக்ஷன் யூ கேனாட் கிவ் எனிதிங் எல்ஸ்ன்ற மாரி தான் இருக்கும். பட் ஆப்வியஸ்லி அம்பானி, மும்பை இந்தியன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. அம்பையர் கூட தான் காசு கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. மும்பை ஃபாலோ பண்றாங்களா என்ன? ஆர்சிபி கம்பெனி ஒரு அம்பையர் கம்பெனி போடலாம். ஐபிஎல் அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அந்த ரோல் வந்துட்டாருன்னா ஸ்விம்மிங் வந்துட்டு என்ன ஜி என்ன பண்ண போறோம் அப்படின்னா பண்ண போறோம் இல்ல. என்ன ப்ளூரல் ஃபார்ம்ல பேசிட்டு இருக்கு. சிஎஸ்கே லிட்டரலி மிஸ்ஸிங் தட் அனிருத் வைப் ப்ரோ. அது எவிடென்ட்டா தெரிஞ்சது. அதுவும் ஒன் ஆஃப் த சாங் எல்லாம் பார்த்தேன். அந்த சிஎஸ்கே ஜொலிக்குது பாரு, மஞ்சள் நிற ஜெர்சிய பாரு, அதெல்லாம் எனக்கு இதே வெறுப்பாகுது. இதுக்கு முதல்ல நம்மளோட ஓஜி சாங்ஸே நல்லா தான் இருக்கும். மணி சர்மா போட்டு குடுத்த சாங்கே சூப்பரா இருக்கும். வந்து அந்த அனிருத் இஷ்யூ ஷார்ட் அவுட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. இப்ப தோனி என்ட்ரி ஆகுறான்னு வைங்களேன். அந்த அந்த அல்லும்ப பார்த்தவன் அந்த அதெல்லாம் போட்டு அப்படி பார்த்தாதான் ப்ரோ நல்லா இருக்கும். அது ஹேவ் டு ஃபிகர் இட் அவுட். அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா சாயா பைக்கராச்சும் அவங்க வந்து ரைட்ஸ் கேட்டு வாங்கலாம். சீரியஸ்லி ப்ரோ டூட் ஆல்பம் கூட போடலாம் ப்ரோ. என்ன இல்ல இருங்க தோனி உள்ள வரும்போது மந்தானா வந்தானா ஊர் அலறானா பாட்டு போட முடியும். மாசா இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லிட்டு இருக்கீங்க? ராஜாதி ராஜனா போட்டு தலைக்கு நீங்க எடிட் போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபிட் ஆகும். ப்ரோ அவன்கிட்ட இருக்கிறதே அந்த ஒரு பாட்டு தான் ப்ரோ. எல்லா மேட்சுக்கும் அதே பாட்டு போட முடியாது. நீங்க டூட்லயே சைடு பீனு எத்தனை மாஸ்டர் பீஸ் இருக்கு தெரியுமா? கருப்பு படத்துல சூர்யாவோடது. பிரதீப் ரங்கநாதன் சாங் கூட நான் தோனிக்கு ஒத்துக்குவேன். சூர்யா சாங்லாம் தோனிக்கு ஒத்துக்குவேன். ஐயோ ஓ லேடிஸ் இருக்காங்களோ தெரியாம சூர்யாவை பத்தி தப்பா பேசிட்டேன். வந்து இட்ஸ் வெரி சிமிலர் டு இளையராஜா இஷ்யூ. ஓகேவா? நம்ம வந்து அந்த அனிருத் சாங் வச்சு எடிட் போடுறதும் சிஎஸ்கே வந்து லைக் அனிருத் சாங்கை வச்சு இது பண்றதும் லைக் இட்ஸ் நாட் த சேம் டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ ஏதாவது காம்பன்சேஷன் மாதிரி கொடுத்துட்டு லைக் இப்போ வந்து ஒரு மியூசிக்கை வந்து காப்பிரைட் மியூசிக் வந்து படத்தில் யூஸ் பண்ணலாம். பட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு காம்பன்சேட் த ரைட் பீப்புள். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா இட் பி ஃபைன். பட் தே ஹேவ் டு டூ தட். சிஎஸ்கே ஃபேன்ஸ் போயிட்டு சன் பிக்சர்ஸ் திட்டிட்டு இருக்கானுங்க. அதாவது ஆன் பேப்பர் வேல்யூஷன்ல அரௌண்ட் 3000 crore வேல்யூஷன் சிஎஸ்கே இருக்கு. அவன் வந்து சிஎஸ்கே பே பண்ணி தான். இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க? அனிருத் வந்து இந்த மியூசிக் போட்டப்பே தோனிக்கும் மனசுல வச்சுதான் போட்டாரா அப்படின்னா. அவன் மனசுல வச்சு போட்டுருக்கலாம். ஆனா காசு வாங்காம போட்டிருக்க மாட்டான். அவனும் சன் பிக்சர்ஸ் ஒரு ரெமுனரேஷன் அனிருத்துக்கு பே பண்ணி தான் அந்த மியூசிக்கை போட வைக்கிறாங்க. தே ஓன் த ரைட்ஸ் ஃபார் அ ரீசன்.
சோ நீ சும்மா ஃப்ரீயா போட்டு சிஎஸ்கே எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணி தான் இப்ப ஜெர்சி விக்கிறதுனால சார்ஜ் பண்றாங்க, ஒரு இல்ல, டிக்கெட் அதான். இது அதாவது இட் கம்ஸ் டவுன் டூ சிஎஸ்கே இஸ் ஏர்னிங் மனி ஃப்ரம் தட். அதாவது சிஎஸ்கே வந்து இந்த பாட்டெல்லாம் போடுவாங்க, மாஸ் ஏத்துவாங்கன்னு சொல்லி டிக்கெட் வாங்குறாங்க. பீப்பிள் ஆர் பையிங் டிக்கெட் ஃபார் தட் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றப்போ, அதே இளையராஜா கான்சர்ட் தான். லைக் இப்போ வந்து சிங்கர்ஸ் வந்து இளையராஜா சாங் யூஸ் பண்ணி தே ஆர் செல்லிங் டிக்கெட்ஸ். ஸோ அப்போ தட் சிங்கர் டிசர்வ்ஸ் அ கட்டுங்கிற அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். லைக் இட்ஸ் லீகலி இட் மேக் சென்ஸ் தான். பட் சிஎஸ்கே ஷுட் ஸ்டார்ட் இட் அவுட் எனக்கு as என்ன soon as possible. புரியுதுன்னா, காசி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி ஃப்ரீயா தான் யூஸ் பண்றோம். அப்ப ஆ. எதுவும் சொல்லல. மேன், யூ 3000 crore franchise இதெல்லாம் ரீசனா சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு பே தம் த மணி அண்ட் கெட் த ப்ராப்பர் ரைட்ஸ் அண்ட் இல்ல அதுதான் அது இல்ல வேற ஏதோ இஷ்யூ அப்படின்னா கூட சார்ட் அவுட். ஏன்னா அதாவது அவங்க அந்த சாங் சன் பிக்சர் சாங்க்கும் தோனி தேவை, தோனிக்கும் சன் பிக்சர் சாங்ஸ் தேவை. ரெண்டுமே வந்து மியூச்சுவலா தான் போகணும். இன்னொன்னா அகைன் சன் பிக்சர்ஸ் இஸ் டைரக்ட் காம்படிட்டர் டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அங்க இருக்கு. ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும். எப்படியா சார்ட் அவுட் பண்ணி அவங்க கொண்டு வந்தே ஆகும். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே சாயப்பா கிட்ட பேசி ரிட்டையர் ஆகிறப்போ கூட அந்த இதுல டூட்ல சோகமான சாங்லாம் இருக்கும் ப்ரோ. அந்த அந்த அது என்ன பாட்டு நினைச்சு அந்த அவன் கிளம்புறப்போ ஒரு பாட்டு வருமே. அதேதான், அதே பாட்டு தான். அதே ஆ, ஊரும் பிளட் தான் ஆ, ஸ்லோ இல்ல, வெர்ஷனை போட்டு நல்லா இருக்கும், வச்சிருப்பாரு. நல்லா இருக்கும். பார்க்காம பேசாம அந்த பாட்டு அது போட்டா எப்படி இருக்கும்? தலைக்கு எப்படியோ போட்டு ஒரு எடிட் போட்டு ஐயோ, எந்த யோசிச்சு பார்க்க முடியல. கண்டிப்பா நல்லா இருக்கும் மேட்ச். போன வருஷம் எல்லாம் பிளேட் எல்லாம் போட மாட்டாங்க. ஒன்னு அடிச்சா 250 இல்ல 100க்கு ஆல் அவுட் ஆயிருவாங்க. கரெக்ட். ஆ, அதாவது இந்த வருஷம் எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சோன்னு வைங்களேன், ஆ, 240 அடிப்போம். ஆனா ஆ. 18 ஓவர்ல 240 சேஸ் பண்ணிடுவானுங்க செகண்ட் அவனுங்க. இல்ல செகண்ட் பேட்டிங் பிடிச்சோன்னா அவனுங்க 260 அடிப்பானுங்க, நம்ம 240 அடிச்சுட்டு 20 ரன் 10 ரன்ல லாஸ் ஆகும். கன்ஃபார்மா இதுதான் நடக்கும். அங்கதான் நான் ஒரு சின்ன ஒரு கேம்பிள் யோசிக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், தாராளமா ஒரு 250 அடிச்சிருங்க. கலீல் இருந்தாடா நீ 2 ஓவர் 40 ரன் கொடுத்துக்கடா டெத்துல அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர் மட்டும் ஒரு சோக்கை போட்டு விட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும் ப்ரோ. பட் என்னன்னா லக்னோ பிச் தவிர வேற எங்கேயும் ஸ்பின் அசிஸ்ட் பண்றது இல்ல. ஸ்பின் பிச்சா எல்லாத்தையும் மாத்திட்டானால பேஸ் தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பண்ணிட்டானுங்க. பட் மேபி ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி 100 போன போன வருஷம் கூட ஸ்பின் அசிஸ்ட் இல்ல. பட் ப்ரோ டாப் 3 அந்த மாதிரி பிச்சில் எல்லாம் அதான் ப்ரோ வேரியேஷன் தான் ப்ரோ கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணும். லைக் எலிஸ் வுட் ஹவ் பீன் குட் இனஃப் டு பி வெரி ஆனஸ்ட். என்ன பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். அதுக்கு தான் நம்ம வந்து சூர்யா இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ சிஎஸ்கே ஆர்ஆர் வந்து என்ன மேட்ச், அந்த கிரவுண்ட் எப்படி, பிச் எப்படி, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சூர்யா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூர்யா மைக் ஆன் பண்ணிக்கங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜா, பேட்டிங் சேஸ் பண்ண அட்வான்டேஜா? இங்க ஒரு 19 T20 கேம்ஸ் நடந்திருக்கு ப்ரோ. அதுல ஓகே, ஈவனா 10 மேட்சஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, 9 மேட்சஸ் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈவன்லி மாதிரி பாயிண்ட். ஆ, ஆமா ப்ரோ. ஆனா ஐபிஎல் ரெக்கார்டு படி பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து அதாவது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 190க்கு மேல போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ற மாதிரி பிளாக் சாயில் விக்கெட் வந்து கொடுக்குறாங்க. அது இனிஷியலா செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆடக்கூடிய பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கேம் செட் ஆகும். இல்ல வந்தோடனே டைரக்டா அடிக்கிறவங்க அப்படின்னா கொஞ்சம் விக்கெட்ஸை த்ரோ பண்ற மாதிரி. ஒரு நிமிஷம், சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட், சிங்கிள் டிஜிட் தான். அடுத்தது யாரா பெட்டு கட்டனா கட்டிருங்க. அடுத்து சொல்லுங்க. லாஸ்ட் டைமும் ஆர்ஆர் இங்க தான் நடந்துச்சு ப்ரோ. அந்த மேட்ச் தான் ருத்ராஜ் கேக்வாட் இன்ஜுரிலாம் ஆனார். So, துஷார் அப்போ தேஷ்பாண்டே நல்லா போடுற பிச்சு. இப்போ வந்து மொத்தமா வந்து ஒரு ஒரு ஐடியல் காம்பினேஷன் நம்மகிட்ட வந்து ஜாக் விட்டுலாம். ஜாக் டிஸ்கஷனே கிடையாது. அவனையே இந்த இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மேட், ஜேமி ஓவர்டன், ஸ்பென்சர் ஜான்சன், கலீல், கம்போஜ், முகேஷ் 6 பேர் நமக்கு ஆப்ஷன் இருக்கு. எந்த முகேஷ் ஏத்தாரா சைடு கேப்ல அவன் பவர் பிளேலயே மேட்சை முடிச்சு விட்டுருவான் ஐயா. ப்ரோ இல்ல எனக்கு தெரியும் முகேஷோட எபிலிட்டி. உங்களுக்கு முகேஷ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு சேர்க்க முடியாது இப்போதைக்கு. கலீல் கம்போஸ் இருக்கிறப்ப அவன் வேணாம். இது என்னோட ஒப்பீனியன் தான் ப்ரோ. பிளம்பிங் ஒப்பீனியனோட நல்லா தான் இருக்கும். நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. கம்போஜும் மேட் ஹென்றி, ஓவர்டன் ப்ரோ. ஓவர்டன், கம்போஜ், மேட்டா பவர் பிளேல போடுறதுக்காக அகில் ஹுசேனும் தேவைப்படும். நூர் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் ஓரளவுக்கு அவங்க ஒரு 2 லெக் ஸ்பின்னரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு அக்ரெசிவ் கால் மாதிரி அவங்க நூரை பெஞ்ச் பண்ணிட்டு ராகுல் சேர் இல்லைன்னா ஸ்ரேஷ் கோபாலை வச்சு ஃபில் பண்ண முடியுதா அப்படின்னு மிடில் ஓவர்ஸ்ல ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேட்டர் உள்ள கொண்டு வர முடியும் நம்மளால. ஜேமி ஓவர்டனை நம்ம 6ல ஃபிட் பண்ண முடியும். அண்ட் அகில் ஹுசேனை நம்ம 8 இல்ல 9ல ஃபிட் பண்ணி ஆடலாம். இந்த சூரியவம்சி வந்து உண்மையாலுமே வந்து இஸ் a player to watch out in this IPL ப்ரோ. நான் நடுவுல அந்த வேர்ல்டு கப் 1-2 மேட்ச் பார்த்தேன் ப்ரோ. உலகம் பொழக்கிறான் ப்ரோ. அதாவது எப்படின்னா அந்த ஃபைனல்ஸ்ல 175 என்னமோ அடிச்சான்ல,
அவனோட பேக் ஸ்விங் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஸ்டெமினாவும் இருக்கிறான் ப்ரோ. அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ஸ்டெமினா ப்ரோ. 150 கிராஸ் பண்ணிட்டான். அப்பயும் பேட்டை சுத்திக்கிட்டே இருக்கிறான் ப்ரோ. அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து பேட்ல மிஸ் ஆனா கூட வெளியே போய் 6 தான் ப்ரோ விழுவுது. ஓகே, அண்டர் 19 பவுலிங் வேற, ஐபிஎல் லெவல் பவுலிங் வேற. பட் ஸ்டில் இஸ் அ பிளேயர் டு வாட்ச் அவுட். இந்த ஐபிஎல் மேபி அவன் நல்லா பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. தெரியல. ஆனா மேபி கண்டுபிடிச்சு போட்டு முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்டுருவானுங்க. சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ்க்குலாம் என்ன அட்வான்டேஜ்னா தே ஹேவ் லாங் கெரியர் அஹெட் ஆஃப் தம். லைக் அங்கிட்டு இங்கிட்டு தே கேன் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் தேர் கேம். எனக்கு கொஞ்சம் ஹோப் என்னன்னா, சிவம் டுபே ஸ்டார்டட் ஹிட்டிங் ஸ்கோரிங் வெல், எனக்கு வந்து ஒரு சின்ன ஹோப் இருக்கு. சிஎஸ்கே எனக்கு அந்த ஆக்ஷன்ல இருந்த மைண்ட் செட்டுக்கும் இப்ப இருக்க மைண்ட் செட்டுக்கும் பயங்கர ஹோப்ஃபுல்லா இல்ல. பட் கொஞ்சம் மேல போயிருக்கேன்னா அது காரணம் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி சிவம் டுபே சேஞ்சிங் இஸ் கேம். ஸோ எனக்கு அது வந்து நீங்க சொன்ன மாதிரி சிவம் டுபே அண்ட் சாம்சன் வச்சு எனக்கு நிஜமாலே ஹோப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. மேபி கியூக்கு சான்ஸ் இருக்கோ அப்படின்ற நிலைமையில நான் இருந்தப்போ ஆஸ்திரேலியாக்காரன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டான். bro, இந்த ஒரு டெத் பாலும் போயிட்டான்றப்போ எனக்கு திருப்பி கீழே வந்துருச்சு. ஸ்பின்னர்ஸ் ரியலி அவுட் பெர்ஃபார்ம் தேர் ரோல். அப்போ வந்து இந்த டெத் போலிங்கான இஷ்யூ வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிரும் நான் நினைக்கிறேன். மேனேஜ் பண்ணிக்கலாம். பிளஸ் பேட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு ஆப்பனண்ட் ஒரு 20 ரன் சேர்த்து அடிக்கிறோங்கிற பட்சத்துல அந்த டெத் போலிங் லீக் ஆகுறது வந்து மேபி காம்பன்சேட் பண்ணலாம். நான் சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதையா சொல்லுங்க. லேடிஸ் சொன்னா கேட்பானுங்க. உங்களுக்கு மேல் பேட்டர்ன் பிஹேவியர் தெரியாது. நானும் அப்படிதான் ஃபாலோ பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல பாதி ஃபாலோ அப்படிதான். ஏதாவது இன்சென்டிவ் மாதிரி கொடுங்க ப்ரோ ஃபாலோவர்ஸ்க்கு. 50K சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா எல்லா வீடியோ நினச்சி வருவாங்கன்னா ஏதாவது சொல்லுங்க. சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவா? ஃபாலோவர்ஸே கூப்பிட்டு இருக்கோம்ல. நான்சி லைவா பாத்துருக்காப்ல. சூர்யா என்ன ஹாப்பியா இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. இப்போ மட்டும் நல்லா சிரிக்கிறான் பாரு. மைக் ஆன் பண்ணு. ஒருத்தரை கூப்பிட்டு மொதல் வீடியோவே போட்டு புள்ளி பண்ணா எப்படி ஃபாலோ